எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடல. இங்கே வந்து கிளைமேட் சரியில்லை. அதுக்கப்புறம் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால வீடியோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது கட்டாயி வந்துட்டு இருந்துச்சு. அதனால சரியாக போட முடியலை. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா அதாவது பனி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. லைட்டாக கூட இன்றைக்கி வெயில் வரல. நேற்றெல்லாம் மழை வெஞ்சிச்சு. இப்போயும் காலையில் மழை வெஞ்சிருக்கு. துணியெல்லாம் துவைச்சி போட்டது அப்படியே 2 நாளாக காஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. உள்ளே போட வெளியே போட இதே தான் வேலை. வெளியே பாருங்கள், அந்த கிளியராகவே தெரியலை. இன்னும் அந்த பனி மூட்டம் அப்படியே தான் இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளேயுமே கதவு மூடிட்டு இருந்தால் குளிருது. வெளியே எங்கேயுமே போக முடியலை. திங்ஸ் வாங்க கூட போக முடியல. காலையில் மழை வெஞ்சதுனால கீழே வந்து ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பாப்பாங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே டெல்லியில் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எப்போடா பிப்ரவரி முடியும் மார்ச் வரும்னு சொல்லிட்டு தோணுது. பின்னாடி வந்து ஏர்போர்ட் சைடு, இதுதான் ஏர்போர்ட் சைடு. அந்த பில்டிங் பின்னாடி வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து கோட்ரஸ் இருக்குது. இப்போ அங்கே இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மதியம் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா காளான் கிரேவியும் பச்சை பட்டாணி பொரியலும் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சை பட்டாணிக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து உரிச்சதுனால அது வந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். தனியாக வேக வச்சுருக்கேன். காளானுக்கு வந்து காளானை 2 வெட்டி கழுவி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், அப்புறம் வந்து தாளிக்கு பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வந்து அடுப்பை பற்ற வச்சு வானலி வச்சுக்கிடுவோம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, அப்புறம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் வந்து நிறைய ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதங்கிக்கிறணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் வந்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி சேர்க்குறது உடம்புக்கு நல்லது தான். அதனால் நான் எல்லாத்துலேயுமே அதிகமாக பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி சேர்ப்பேன். இஞ்சி பூண்டு சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மசாலா அரைக்கணும். மசாலுக்கு வந்து பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி, 3 பச்சை மிளகாய், புதினா இலை, தேங்காய், இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக பொரிகளில் இதையும் சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரைச்சி எடுத்ததையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவியாக மாறிடும். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் காமிக்கிறது சின்ன சிட்டிகை அளவில் 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் வந்து சிக்கன் மாதிரி செய்கிறதுனால சிக்கன் மசாலா. இது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மசாலே எல்லாமே இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதிலே எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்காமலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கிளறி ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து 2 வெட்டி வச்சுருக்க காளானையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை வந்து மூடி வச்சுருவோம். அடுத்து வந்து நான் பச்சை பட்டாணி செய்கிறதுக்கு பச்சை பட்டாணியை வேக வச்சு வடித்து எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு வானொலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது வந்து சிம்பிளாக தான் செய்கிறேன். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு உப்பு, மிளகாத்தூள், இதில் வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு பொடியும் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா அது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சிம்பிளாக செஞ்சுட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கி மதியம் லன்ச் பார்த்திங்கன்னா காளான் கிரேவியும் பச்சை பட்டாணி பொரியலும் தான். சாப்பாடு மட்டும் லாஸ்ட்டாக வடிச்சிக்கலாம். ஏன்னா சாப்பாடு வடிச்சிட்டோம்னா வேகமாகவே ஜில்லுன்னு ஆயிரும். சூடாக சாப்பிட முடியாது. குழம்பு செஞ்சால் கூட நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். அதனால் இந்த 2ஐயும் முடிச்சுட்டு சாப்பிட்ற டயத்துக்கு பார்த்திங்கன்னா சோறு வச்சுக்கிடுவேன்.